கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனையருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நம்ம பார்த்து வரக்கூடியதான புது சிஷ்யனுடைய 6வது வால்யூமில் இருக்கக்கூடியதான காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையிலும் கூட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கும் பொழுது 3வது அத்தியாயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3வது அத்தியாயம் பக்கம் 91 196 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். மீண்டுமாக அதை நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்கிறத கூட நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த 3 வாரங்களாக நம்ம என்ன எடுத்தோமோ அதை நம்ம ரீகால் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு முறை வேணும்னா நம்ம கொஞ்சமாக வேணும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இதனுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது புது சிஷ்யனுடைய அழைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்போ முதல்ல சகோதரர் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு புது சிஷ்யி அதனுடைய அழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற காரியத்தெல்லாம் எழுதிட்டு வராரு. அப்போ அந்த ஒரு புது சிஷ்யி எங்கேருந்து தெரிந்து கொள்ளப்படுகிறது எல்லா காரியங்களுமே நம்ம பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு புது சிஷ்யிக்கு அது வித்தியாசமான முறையில் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஞானமாக என்ன பண்ணுறாருன்னா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது ஞானமாக அவர் ஏன் செயல்படணுங்கிறத கூட நம்ம கடந்த வாரங்களுக்கு முன்பாக கூட நம்ம பார்த்தோம். அப்போது அதாவது பார்க்கும்பொழுது பரிபூர்ணம் உள்ள ஏவாளுக்கே ஒரு ஞான ஆலோசகர் இருந்திருந்தால் சரியாக நடந்திருப்பாங்க அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பரிபூர்ணத்தில் இல்லை, அபூர்ணத்திலிருந்து பரிபூர்ணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை கூட பார்த்தோம். அப்போ பார்க்கும் பொழுது அப்போ ஞானம் மட்டும் போகுதுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, அவர் தேவனிடத்தில் சேர்க்கறதுக்கு நீதிங்கிற ஒரு விஷயம் இந்த புது சிஷ்யக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமானாக ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமானாக நம்ம இன்னும் ஆக்கப்படவில்லை, எண்ணப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆக்கப்படுதலுக்கு நேராக நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போ இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இந்த ஒரு புது சிஷ்யனுடைய இந்த அழைப்பு இந்த 3வது அத்தியாயத்தில் ரொம்ப பெரிய பக்கங்களை கொண்டது எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான் ஆக்கப்படுதலும் பரிசுத்தமாகுதல் தான் ரொம்ப நீளமான பக்கங்களை கொண்டதாக இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நீதி எவ்வாறாக 1000 வருட அரசியல் செயல்பட போகிறது, அது யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் சாக்கியம் அப்படிங்கிறத கூட இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே, அதாவது நீதிமானாக கிறிஸ்துவை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு கிறிஸ்துவை தேவன் நியமிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா எந்த ஒரு அந்த சப்டைட்டில்குள்ளே போகணும்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவே நமக்கு என்னவா இருக்காருன்னா பரிசுத்தமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்பொழுது ஒருத்தர் பரிசுத்தமாகிறதுக்கு கண்டிப்பாக யார் தான் வேணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கிறிஸ்து இல்லாமல் முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ணுறது இல்லைன்னா மாம்சத்தினுடைய சுய பலத்தினால் என்ன பண்ணுறது இல்லை, அந்த பரிசுத்தமாகிறதுக்குள்ளே போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். அப்போது இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சகோதரர் எழுதும் பொழுது முதல்ல எதை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா இந்த பரிசுத்தமாகுதலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத முதல்ல கொண்டு வந்து வைக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். தலையை பற்றி கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சில நேரங்களில் அந்த ஒரு அழைப்பை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த கொலைசேரனுடைய வசனங்களை வைத்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்போது நம்ம யாரை தான் பின்பற்றோம்னா தலையை பின்பற்றணும். தலையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது மட்டுமே யாரிடத்துல போக முடியும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடத்துல சேர முடியும். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் நமக்கு வராதுங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். அப்படி இல்லாதவர்களே தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது கட் பண்ணிடுறாரு. அந்த செடியிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா கட் பண்ணுறாரு. ஒருவேளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் அந்த ஒரு பரிசுத்தமாகுதலுக்குள்ளே நம்ம தேவன்கிட்ட நேரம் போக முடியுமானா போக முடியாது. தேவன் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அப்போ இந்த பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவன் எப்பொழுது அந்த ஒரு விஷயம் மாறும் சொல்லி பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் எல்லாருமே பரிசுத்தமாக்குதலுக்குள்ளே போகும் பொழுது தேவன்கிட்ட அந்த ஒரு விஷயம் கூட நீங்குவதாக நம்மளுடைய சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ தேவன் யாருக்கு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் சொல்லி பார்க்கும்பொழுது சபை வகுப்பாருக்கு, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திரள் கூட்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சகோதரர் என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா பரிசுத்தமாகுதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு மற்ற காரியங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் கூட நம்ம படித்தோம். பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது
கிறிஸ்துவனுடைய ஈடுபலி மேலே தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் மேலே யார் ஒருத்தர் விசுவாசிச்சு இந்த ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள தேவன் என்ன பண்ணுறாருன்னா பிரித்தெடுக்கக்கூடிய விஷயத்தை தான் பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறதுல முதல் படியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தோம். அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாவி என்னவாக மாற முடியாதுன்னா பரிசுத்தமாக மாற முடியாது. இதனுடைய காரியங்கள் கூட நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு குழப்பற மாதிரியான ஒரு காரியம் இருக்கும். முதல்ல பாவி மனம் திரும்பணும். மனம் திரும்பி அவர் நீதிமானாக எண்ணப்படணும். எண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ள என்ன விஷயம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது ஒரு 3வது நிலையாக கூட காணப்பட்ட ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அதனை தொடர்ந்து என்ன பார்த்தோம்னா சகோதரர் இந்த பரிசுத்தமாகுதலுக்கு நிறைய நிலம் பொருளுக்குள்ள ஒரு விஷயத்தை என்ன பண்ணார்னா கொண்டு போனார். எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் என்ன பண்ணார்னா லேவியரை பிரித்தெடுத்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பிட்டு காண்பித்திருந்தார். அதுவும் கூட எந்த அடிப்படையில்னு சொல்லி பார்க்கும்போது லேவியர்களை என்ன பண்ணிட்டாருன்னா பொதுவாக என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து பிரித்து எடுத்துட்டார். இவர்கள் என்னுடைய ஊழியம் செய்கிறாங்க, இவங்க என்னுடைய சுதந்திரம், அவங்களுக்கு நான் தான் சுதந்திரம், இவங்களுக்கு எந்த பங்கும் இந்த பூமியில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரித்தெடுத்தல் பார்க்கும் பொழுது பொதுவான ஒரு பிரித்தெடுத்தலை காணப்பட்டது. அந்த பொதுவான பிரித்தெடுத்தல் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெயர் சபையும் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த லேவியர்களுக்குள்ள தேவன் பிரித்தெடுத்தாலுமே லேவியர்களுக்குள்ள எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல. யாருக்கு மாத்திரம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தார். இது கூட எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது பெயர் சபையை தேவன் பிரித்து எடுத்திருந்தாலுமே உலகத்திலிருந்து அதுக்குள்ளேருந்து யாரை பிரித்து எடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜரீகரமான ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு திருச்சபை வகுப்பாரை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்படி அந்த காலத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டில் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விதம் இருந்துச்சு அந்த லேவியர்களுக்குள்ள. அதாவது ஒருத்தவங்க தானாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆசாரிய வகுப்பார், அதாவது பரிசுத்தத்துக்குள்ள வேலை பார்க்குறவங்க தானாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அர்ப்பணிப்புக்கு உண்டான காரியங்களை தேவன் சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க செய்வாங்கன்னு அல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய அந்த லேவியர்கள் அப்படி இல்லை, கட்டளைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்துட்ருப்பாங்க. இதை கூட நம்ம பார்த்தோம். 2 வகுப்பார் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருச்சபையார் வகுப்புக்குள்ளே இருப்பாங்க. ஒருத்தவங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா தானாக என்ன பண்ணுவாங்க, தேவனே எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. இன்னொரு வகுப்பாக இருக்காங்க, அவங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் எப்போ அந்த ஒரு விஷயம் கொடுக்குறாரோ அப்போது என்ன பண்ணுவாங்க தங்களுடைய பலியை செலுத்தக்கூடிய விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் எதை விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது தீமோத்தேயுல கூட ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா, அதாவது சுத்த இதயத்தில் பிறக்கக்கூடிய கற்பனையினுடைய பொருள் என்னவெனில் சுத்த இதயத்தில் பிறக்கும் அன்பு, அது என்ன பண்ணாதுன்னா கேட்டு கேட்டு எந்த விஷயத்தையுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்படி கேட்டு கேட்டு செய்கிறவர் எதிலே நின்றுவார்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான் நிலையிலே நின்றுவார். பரிசுத்தமாக்கப்படுதல் தொடர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும்னா அவர் தானாக முன் என்ன பண்ணுவார்னா தேவனுடைய வேலைகளில் அர்ப்பணிக்கப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணுவார்னா செய்வார். அப்படிப்பட்டவங்க தான் யாருடைய சரீர அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுறாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீர அங்கமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் கடந்த ஒரு வாய்ப்பில் நம்ம படித்தோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம எதை படிக்க போகிறோம்னா இந்த மாதிரி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ளே போகக்கூடிய உங்களுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. அதாவது தேவனுடைய பார்வையில் 2 விதமாக பார்க்கப்படுகிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தவங்க நம்ம ஏற்கனவே அதனுடைய பாயிண்ட்டை போன வாரம் கூட படித்தோம். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அர்ப்பணிக்கிறவங்க தானாக என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தானாக அந்த ஒரு வேலையை தன்னுடைய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சகோதரர்கள் மத்தியிலும் அன்பும் விசுவாசம் எல்லாம் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வேலையில் ஈடுபடக்கூடியவங்களை தேவன் எவ்விதமாக அவருடைய பார்வையில் பார்க்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பழி செலுத்திக்கிட்டு இருக்கும்போதே இப்போ எல்லாருமே பழி செலுத்தி தானே இருக்கோம். அப்படி பழி செலுத்திட்டு இருக்கும் பொழுதே அவர்களை தேவன் எப்படி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக இப்போ பார்ப்பார். அதே நேரத்தில் அவங்க மகிமை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள தேவன் எப்படி பார்ப்பாருன்னா மெல்கிசேதேக்கினுடைய முறைமையில் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. இந்த பூமியில் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறாரு. அதில் அர்ப்பணிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அர்ப்பணிக்கப்பட்டவங்களும் 2 வகுப்பாக இருப்பாங்க. ஒருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சமயம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க தங்களுடைய பலியை செலுத்துறவங்க. இன்னொருத்தவங்க தானாக முன் என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவங்க. இப்போ தானாக முன் பலி செலுத்துறவங்கள தேவன் எப்படி பார்க்குறாருன்னா இந்த பூமியில் அவங்க பலி செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே மகிமையின் சரீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவங்களை எப்படி பார்க்குறாருன்னா அதாவது ஆசாரிய கூட்டமாக என்ன பண்ணிட்டு இருக்காருங்க பலி செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக பார்க்குறாரு. ஒருவேளை தேவனுக்கு சித்தமாகி அவங்க மகிமை அடைஞ்சிட்டாங்கன்னா அதாவது கிறிஸ்துவனுடைய சரீர அங்கத்தில் போய் சேர்ந்துட்டு கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாக சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள தேவன் எவ்விதமாக பார்க்குறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது
அவங்களை எப்படி பார்க்குறாருன்னா மெல்கி சேதேக்கினுடைய முறைமை ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததியாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. இது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அர்ப்பணிக்கப்பட்டவங்களில் தானாக முன் வந்து அந்த கற்பனையினுடைய பொருள் என்னவென்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா, சுத்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிறக்கக்கூடிய அன்பின் மூலமாக தானாக முன் வந்து பலி செலுத்துறவங்களை தேவன் இவ்விதமாக என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சகோதரர் தொடர்ந்து எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுறாரு ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி இப்போ சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம படிக்கலாம் 148வது பக்கத்தில். 148ஆம் பக்கம். இன்னொரு வகுப்பினரான விசுவாசிகள் தங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கும் அவருக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதின் மூலம் ஆவிக்குரிய லேவியரில் இருக்கும்படியான அவர்களுடைய தகுதியை காட்டுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறவில்லை, ஆனால் பரிதாபம் அவர்கள் அழைப்பை ஏற்று இப்படியாக ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய ஸ்லாக்கியங்களுக்குள் வந்திருந்தாலும் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட பிரகாரம் பலியை செலுத்த அவர்களை உந்தி தள்ளும் அளவுக்கு அவர்களுடைய அன்பும் விசுவாசமும் இல்லை. அன்பும் விசுவாசமும் என்ன இல்லைன்னா இவங்களுக்கு இல்லை. யாருன்னா அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா லேவியராக எண்ணப்படக்கூடிய தகுதியை என்ன பண்ணிருக்காங்கன்னா பெற்றிருக்காங்க, எல்லா விஷயமும் பண்றாங்க. ஆனாலும் வந்து பார்க்கும்போது தேவனுடைய காரியத்தை கேட்காம செய்யணுங்கிற அன்பும் விசுவாசமும் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லைன்னா உந்தி தன்றதுல அவங்களத்தான் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது வேதாகமம் திரள் கூட்டமாக என்ன பண்ணுதுன்னா காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த திரள் கூட்டத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது சுத்தமான இதயத்தில் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு அவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க இருக்காது. சமயம் கிடைக்கும் பொழுது ஒரு சகோதரனுக்கு உதவுவாங்க, சமயம் கிடைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் வந்து பார்க்கும் பொழுது கேட்காமலே என்ன பண்ணுதுன்னா முன் வந்து செலுத்தும். அப்போ இதில் கூட நம்ம ஒரு லெசனை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கவனிக்க வேண்டியவங்களா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த 6வது வாலியத்தில் சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா பாயிண்டாக எழுதிட்டு போயிட்டு இருக்காரு. அதை நம்ம கவனிக்கும் பொழுது நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கவனிச்சுக்கலாம். அப்போ பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம எதற்கு நேராக போய்கிட்டு இருக்கோம்னா சபையினுடைய வாய்ப்பை நோக்கி என்ன பண்றது இல்லை போகிறது இல்லை இல்லைங்களா. அவர் இன்னும் பார்க்கும் பொழுது நம்ம எதுக்கு நேராக போயிட்டு இருக்கோம்னா அப்படிப்பட்டதான ஒரு காரியம். திரள் கூட்டம் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா தேவனுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தில் விசுவாசமும் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. சகோதரர் மத்தியிலும் சரி மற்றவர்கள் மத்தியிலும் சரி காண்பிக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணாதுன்னா உந்தி தள்ளாது. ஆனாலும் அவங்க என்னப்பட்டிருக்காங்கன்னா தேவனால லேவியர்களாக என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா எண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரியம். இப்போ தொடர்ந்து சகோதரர் மறுபடியும் என்ன பாயிண்ட் அப்படியே நமக்கு அந்த விஷயங்கள் எழுதிட்டு வர்றாருன்னா அடுத்து எங்கே கொண்டு போகிறாருன்னா ஆசாரிப்பு கூடாரம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த ஒரு நிழலை வைத்து ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாருன்னா சொல்ல போறாரு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஆசாரிப்பு கூடாரம் எங்கெல்லாம் போகுதோ டிராவல் பண்ணி போகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாளையம் என்ன பண்ணுவாங்க இறங்குவாங்க. பாளையம் இறங்கும் பொழுது ஆசாரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கும், அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா பாளையம் இறங்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அதான் பார்க்கும் பொழுது கூடாரத்தை சுற்றி இருக்கும் குடும்பங்களை வைத்து முதல்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தூரத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா பொதுவான ஜனங்கள் இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும்பொழுது கூடாரத்தை சுற்றி இருக்கும் குடும்பங்களை வைத்து பரிசுத்த மாக்கப்படுதலின் நிழல் எவ்வாறு தேவனுடைய திட்டத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா போகிறார். இப்போ நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம், என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு விஷயம் முதல்ல அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி யார் வர்றாங்கன்னா லேவியரனுடைய குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க. அவங்களுடைய வாசஸ்தலங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த கூடாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது கிழக்கு பகுதியில் யார் இருப்பாங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் பேசலாம், யார் இருப்பாங்க? லேவியர்கள் தான் கண்டிப்பாக அதை சுற்றி இருப்பாங்க. லேவியர்கள் யார் இருப்பாங்கன்னா சகோதரர் சொல்லிட்டாங்க யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோன் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அதில் முதல்ல யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மோசே ஆரோன் இல்லைங்களா. அதற்குண்டான வசனங்கள்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல, நீங்கள் வீட்டில் படித்து கொள்ள முடியாது கூட கேட்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்பொழுது அதனை தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கோகாத்தினுடைய புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையம் இறங்கி அவங்க டென்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே மேற்கு பகுதியில் யார் இருப்பாங்கன்னா கெர்சோன் குடும்பத்தார் அவங்க அந்த பக்கம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா மெராரி இல்லைங்களா. இவங்க இந்த 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா. 4 வகுப்பாருமே வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே தேவன் ஒவ்வொரு வேலை கொடுத்துருந்தார் இல்லைங்களா. இன்னும் பார்க்கும் பொழுது மோசே ஆரோன் இல்லைங்களா, அவங்க எங்கே போகலாம் அங்கே எல்லாம் போகலாம், உள்ளே போய் பரிசுத்தலத்தில் ஊழியம் எல்லாம் பண்ணலாம்.
ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் பண்ணிட முடியுமானா என்ன பண்ணிட முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது இல்லைங்களா. ஒரு சில நேரங்களில் வந்து பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரம் பிரிக்கப்படும் போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல இந்த மோசே மற்றும் ஆரோன் குடும்பத்தார் இல்லைங்களா, இவங்க என்ன ஊழியம் பண்ணுறாங்கன்னா ஆசாரிய ஊழியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் பொழுது இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோகாத் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரிசுத்தமான இந்த பனிமுட்டுகள் இருக்கு இல்லைங்களா, குத்து விளக்கு அந்த மாதிரியான ரொம்ப உயர்தரமான விஷயங்கள் பனிமுட்டுகளை அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய மெராரி இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஸ்க்ரீனு அதுக்கு அடுத்து முக்கியமாக எது இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சுமந்துட்டு போவாங்க. பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, கிழக்கு இங்கே மேற்கு, இந்த கெர்சோன் குடும்பத்தார் வந்து பார்க்கும்போது இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்ட் பொருள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க இல்லைங்களா. அப்போது இதுக்கு கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒவ்வொரு பேர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வம்சங்கள் வந்த பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேர்களுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை கூட கொடுக்குறாரு. கிழக்கு பகுதியில் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மோசே ஆரோன் இல்லைங்களா, அவங்க வந்த வழியினுடைய அந்த அம்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த அம்ராம்ங்கிற ஒரு பேருக்கு என்ன ஒரு அர்த்தம்னா மேன்மையான ஜனங்கள் இல்லைங்களா. லேவியர்கள் இருக்காங்க, இப்போ நம்ம பார்த்தோம் லேவியர்கள்லேயே எல்லாருமே லேவியரா இல்லை, எல்லாருமே லேவியரான்னு கேட்கக்கூடாது, எல்லாருமே ஆசாரிப்பு கூடாது வேலை செஞ்சுருவாங்களா இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து பார்க்கும்போது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா. அதுதான் பார்க்கும்போது அந்த அம்ராம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா மேன்மையான அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்களுக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமாக இவங்க என்ன வேலை செஞ்சு சொன்னாலும் இம்மிடியட்டாக கேட்குறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு சிலரை நியமித்திருந்தார் இல்லைங்களா. அவங்க தான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா கோகாத். கோகாத்துனா என்ன அர்த்தம்னா சேர்ந்தவன் அல்லது தோழன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த மெராரி அவங்களுக்கு என்ன ஒரு பேருனா கசப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கூட சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுத்து நமக்கு மன்னிக்கணும் எபிரேய வார்த்தையிலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கெர்சோன் அப்படிங்கிற இதுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அகதிகள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கூட சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படியே இந்த ஒரு விஷயம் பொருளில் இல்லைங்களா, இது எங்கே நடந்த விஷயம் சொல்லி பார்க்குறோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்களுக்குள்ளே நடந்த விஷயம் இல்லைங்களா. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்படியே என்ன பண்ணுறாருங்க பொருளுக்கு கொண்டு வர்றார். பொருளுக்கு கொண்டு வரும்போது இப்போ சபை எதை அடையாளப்படுத்தும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா, அவங்கள என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ரைட், இவங்களுக்கு தோழன் யாராவது இருக்காங்களா? திரள் கூட்டம். திரள் கூட்டம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நம்ம கேள்வியை கேட்கணும்னு தான் நம்ம நினச்சிருந்தோம். ஏன்னா திரள் கூட்டம் இப்போ நீங்கள் நம்ம இப்போ யார் இதில் திரள் கூட்டம், பொருளில் வந்து சபை முடிஞ்சாதான் திரள் கூட்டம் யாருன்னு தெரியும் கரெக்டுங்களா. இப்போ யார் திரள் கூட்டம் தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி இப்போ தோழின்னு நம்ம அவங்கள சொல்ல முடியும். இன்னும் பார்க்கும்பொழுது திரள் கூட்டம் வந்து தோழர் கிடையாது கரெக்டுங்களா. அவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தோழி கரெக்டுங்களா. அவங்க தோழி வகுப்பார் தானே, சங்கீதம் 45 கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி செல்லக்கூடிய தோழி வகுப்பார். ஆனால் தோழன் வகுப்பார் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தவங்க, அதாவது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா கோகாத். ஒரு வசனம் கூட படிச்சிடலாம் சிஸ்டர், இதில் வராது. யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மணவாட்டி உடையவனே மணவாளன். மணவாட்டி உடையவனே யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா மணவாளன். இந்த இடத்துல யாரை பற்றி பேசிட்டு இருக்காருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை குறித்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். மணவாளனுடைய தோழனோ, மணவாளனுடைய தோழனோ, இது யார் பேசுறான்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா. அப்ப மணவாளனுடைய தோழன் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள். யோவான் ஸ்நானகன் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ திருச்சபையினுடைய தோழர்கள்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நம்ம நல்லா வளர்றதுக்கு நிறைய நிழலும் பொருளும் யாருடைய இதில் இருக்குது, நிறைய விசுவாசம் யாருடைய இதில் இருக்குது. அப்போ அவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர் இல்லைங்களா. நம்ம எப்பெல்லாம் விசுவாசத்தில் சரிஞ்சு போகிறோமோ அப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோய் பார்க்கும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு இந்த பூமியில் தேவைப்படக்கூடிய ஒரு நிழல்னா யாரை எடுத்து பார்ப்போம்னா ஆபிரகாம் எடுத்து பார்ப்போம். அப்போ அவங்க யாரை மாறுறாங்கன்னா நமக்கு தோழர்கள் இல்லைங்களா. அப்போ இப்போ சபைக்கு அடுத்தபடியாக யார் அந்த இடத்துல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்கே தோழர் வகுப்பாராகிய யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இல்லைங்களா. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கசப்பு யார் அடையாளப்படுத்துறதா இருக்கு. கடந்த முறையில் நம்ம பார்த்தது தான் இதெல்லாம் இல்லைங்களா. கடந்த முறை நம்ம இந்த ஒரு வாய்ப்பில் பார்த்தது தான், நம்ம அந்த லாக்டவுன் டைமில் நம்ம பார்த்தது தான்.
அப்போ அந்த கசப்பு தெய்வீக திட்டத்தில் யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்கள மாதிரியான ஒரு கசப்பான நிலைமைக்குள்ள யாருமே என்ன பண்ண முடியாங்கன்னா போயிட்டு வர மாட்டாங்க. அது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா திரள் கூட்டம் இல்லைங்களா. உபத்திரவ காலத்தில் போய் மனம் கசந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, கழுவப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம் இல்லைங்களா. இதுக்கு அடுத்து அகதிகள் மாதிரி இன்னைக்கு தேவனுடைய திட்டத்திலேயே ரொம்ப தூரமாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா உலக ஜனங்கள், அல்லது நீங்கள் சொல்லக்கூடியதான நம்ம பேர் சபைன்னு கூட சொல்லலாம். ஆனால் பார்க்கும்போது பொதுவான உலக ஜனங்கள் எல்லாருமே ஒரு நாள் கூட்டி சேர்க்கப்பட போகிறாங்க இல்லைங்களா, தேவனுடைய திட்டத்தில் பரிசுத்தமாக்கப்பட போகிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பொதுவான உலக ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு நிழலை சகோதரர் எடுக்கிறாரு, ஆசாரிப்பு கூடாரத்தோட நிழலை வச்சு இப்போ பரிசுத்தமாக்குதல் தேவனுடைய திட்டத்தில் நடந்து முடிவடையும் பொழுது உயிர்த்தெழுதல் நடக்கும் இல்லைங்களா. அதுக்கு இந்த ஒரு நிழலை என்ன பண்ணுறாருன்னா எடுக்கிறாரு இல்லைங்களா. இப்போ நிழலை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதனுடைய பொருள் இருக்கு இல்லைங்களா, உலகத்தில் தேவனுடைய திட்டம் நடக்கும் இல்லைங்களா, பரிசுத்தமாயி உயிர்த்தெழுதல் ஆவாங்க இல்லைங்களா, அதை சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். இப்போ சகோதரி படிப்பாங்க. இது எந்த பக்கத்தில் இருக்குது? 153ஆம் பக்கத்தில் இருக்குது. படிங்க சிஸ்டர். 153ஆம் பக்கம். லேவியர்களில் யாருக்கும் கானான் தேசத்தில் எந்தவிதமான சுதந்திரமும் கிடையாது. இந்த விஷயம் முக்கியமானது. எப்படியெனில் அவர்கள் தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென அர்ப்பணித்து இருதயத்தில் அவருடைய நீதியோடு முழுமையாக இணைந்திருக்கும் போது இப்போது பாவத்தினால் உண்டான பூரணமற்ற நிலை அவர்களுடைய சுதந்திரமாய் இருக்கவில்லை. சுதந்திரமாக என்ன பண்ணலன்னா இருக்கல. அதாவது என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய ஆசாரிகள் என்ன பண்றாருன்னா எடுக்கிறாரு, அவங்க எனக்குரியவங்க, அவங்களுக்கு எந்த சுதந்திரமுமே இல்லை. எப்போதான் சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னா கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா இடமே கிடைக்க போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி கானான் தேசத்தையும் வைத்து இப்போ என்ன பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரிய வகுப்புல வேலை செஞ்சவங்களை பத்தி என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கானான் சோதனை நிலையில் உள்ள முரண்பாடான நிலைமையை குறிக்கிறது. சத்துருக்களை மேற்கொள்ளுதல், தீமைகளை மேற்கொள்ளுதல் போன்றவைகளையும் விசேஷமாக 1000 வருடத்தின் போது உள்ள நிலைமையை காட்டியது. இப்போ என்ன பண்றாருன்னா அந்த பழைய கானான எதுக்கு நேரா கொண்டு போறாருன்னு சொல்லி பாக்குறோம்னா 1000 வருட அரசாட்சி. அப்படின்னா அந்த லேவியர்களும் 1000 வருட அரசாட்சியில் வருவாங்களா இல்லைங்களா? ஆனா லேவியர்களை வரமாட்டாங்க, அதற்கு பதிலாக வேற யாரோ என்ன பண்ணுவாங்களா வருவாங்க இல்லைங்களா. தொடர்ந்து படிங்க. ஆனால் தேவன் ஆவிக்குரிய லேவியராக முற்றுமாக நீதிமான்கள் ஆக்குகிற அனைவருக்கும் இதைவிட மேலானதும் பாவமற்றதும் பூரணமுமான ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். எப்படி அங்க பழைய ஏற்பாட்டுல அந்த லேவியர்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் வச்சிருந்தாரோ அதே மாதிரி 1000 வருட அரசாட்சியில யாருக்கு வைக்க போறாருன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த உண்மையான லேவியர்களுக்கு என்ன பண்றாருன்னா வைக்கிறார். லேவியர் சொல்றது நம்ம யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம்னா ஒட்டுமொத்த லேவியர் கிடையாது, திருச்சபை வகுப்பாரு. இந்த மேலான சுதந்திரத்துக்குள் முதலாவதாக பிரவேசிப்பவர்கள் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று திவ்ய சுபாவத்திற்கு பூரணப்படுத்தப்படுவார்கள். இதை யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்குன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து இப்ப என்ன பண்றாருன்னா, அதாவது இந்த பொருளான ஒரு விஷயத்தை பேசுறாரு. பொருளான விஷயத்துல இப்போ திருச்சபை என்ன பண்ணுவாங்கன்னா முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்தமாயி என்ன பண்ணுவாங்க உயர்த்தல் அடைவாங்க இல்லைங்களா. பரிசுத்தம் இல்லாமல் பண்ணுவாங்களா? அப்போ பரிசுத்தமாகிறது தேவனுடைய திட்டத்தில் எப்படி நடக்குங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ எழுதிட்டு இருக்காரு. அதில் என்ன சொல்லிட்டாருன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய லேவியர்களில் அந்த ஆசாரியர் லேவியர்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு முதலிடம் கொடுத்தேன். அதே மாதிரி யார் பொருளில் திருச்சபையை மாறு வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் என்ன பண்ணுவாங்க வந்துருவாங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. இப்போ இவங்களுக்கு அடுத்து யார் உயிர்த்தெழுதணும் தேவனுடைய திட்டத்தில்? திரள் கூட்டம் இல்லைங்களா. இப்போ நல்லா கவனிச்சு இப்போ படிக்கும்போது சகோதரி படிப்பாங்க, நம்ம கவனிக்கலாம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அடுத்தபடியாக வருவார்கள். அடுத்தபடியாக யார் வருவாங்கன்னா முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க அப்படிங்கிறத கூட நம்ம கடந்த ஆராய்ச்சியிலையும் பார்த்தோம். இப்போ கூட நம்ம மறந்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வால்யூம்ஸை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம சகோதரர் நிறைய இடங்கள்ல மட்டும் இல்லை தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே இருக்கக்கூடியது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சகோதரர் நிறைய இடங்கள்ல எழுதும் பொழுது முதலாவது யார் வருவாங்கன்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகிய திருச்சபை வரும். அதுக்கடுத்து யார் வருவாங்கன்னா திரள் கூட்டம் தான் வருவாங்க இல்லைங்களா. என்ன நீங்க எப்படி பார்க்கறத பார்த்தா இங்க போட்டிருக்கனால நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த கன்ஃபியூஷன் நம்ம கிளியர் பண்றதுக்காக தான் இதுக்குள்ள போறோம். முதலாம் உயிர்த்தெழுதல்ல யார் வருவாங்கன்னா திருச்சபை வரும். அதுக்கப்புறம் யார் வருவாங்க ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. திரள் கூட்டம் வருவாங்க இல்லைங்களா. அதான் நம்ம படிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறோம் இல்லைங்களா. சபையினுடைய பாடம் படிக்கும் பொழுது முதல்ல அந்த 12 கோத்திரம் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா யாருங்க? சபை இல்லைங்களா. 12 குணலட்சணம் கொண்டவங்க எப்படி ஆகுங்கன்னா சபை.
ஆனாலும் ஒரு திரளான கூட்டம் நிக்கிறதுக்கு நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி யோவான் சொல்றாரு இல்லைங்களா? அது யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா திரள் கூட்டம். அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா வெளிப்படுத்தின 7ஆம் விஷயத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கடுத்து யார் வருவாங்கன்னா திரள் கூட்டம். ஆனா இந்த 153ஆம் பக்கத்துல சகோதரர் எழுதும்போது என்ன எழுதியிருக்காருன்னா, இல்ல பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள் வருவாங்க. அப்ப இது நமக்கு ஒரு முரண்பாடா இருக்கு. சகோதரரே நிறைய இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா திரள் கூட்டம் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாத்திரம் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா முற்பிதாக்கள். அப்ப தமிழ்ல இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்ப தொடர்ந்து சகோதரி படிப்பாங்க. பூரணமான மனுக்குலத்தினராக உயிர்த்தெழுதலின் மூலம் பூரணமான சுதந்திரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அடுத்தபடியாக திரள் கூட்டம் வருவார்கள். அடுத்தபடியாக யார் வருவாங்கன்னா திரள் கூட்டம் வருவாங்க. அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் பூரணப்படுத்தப்படுவார்கள். எல்லோருக்கும் கடைசியாக வருவது கெர்சோம் வகுப்பினர். 1000 வருடத்தின் போது கற்று அறிந்து உயர்த்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டவர்கள். அந்த படிப்படியான உயர்த்தெழுதலின் மூலம் அல்லது 1000 வருட அரசாட்சியின் போது முழுமையாக பெற இருக்கிற மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உயர்த்தப்படுதலின் மூலம் அவர்களுடைய சுதந்திரத்தில் பிரவேசிப்பார்கள். மரண பரியந்தம் அர்ப்பணிப்பு செய்யும் விசுவாசிகள் மாத்திரம் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். அப்ப இப்ப சகோதரர் இங்கே ஒரு வருஷம் கொடுக்குறாரு. முதல்ல யார் வருவாங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதுல எந்த மாற்றமே இல்லை. அது யாருன்னு சொல்லி பாக்குறோங்க சபை. ரெண்டாவது யார் வருவாங்க தான் இருக்கணும்னா திரள் கூட்டம் தான். ஆனா இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது முற்பிதாக்கள். மூன்றாவதாக அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா திரள் கூட்டம். நான்காவதாக உலக ஜனங்கள் இல்லைங்களா? இது எத்தனாவது பக்கத்தில் எழுதியிருக்காருன்னா எத்தனாவது பக்கத்தில் எழுதியிருக்காருங்க 153 இல்லைங்களா? இதுல ஒரு பிராக்கெட்ல என்ன பண்ணியிருக்காருன்னா இதை பத்தி ரொம்ப தெளிவா எதுல எழுதிருக்கேன்னா 153ஆம் பக்கத்துல எழுதியிருக்கேன்னு என்ன பண்ணிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நம்ம படிச்சதை என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா 153 இல்லைங்களா? இது நம்ம கடந்த ஒரு வாய்ப்புல கூட ரொம்ப நம்ம ஒரு ஆழமா ஆராய்ச்சி பண்ணோம். இப்ப கூட என்ன பண்ணுவோம்னா அதனுடைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா சகோதரர் கண்டக்ட் பண்ணும்போது கூட சொன்னாங்க, வால்யூம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான கொஸ்டினை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா சகோதரோட ரைட்டிங்கை வந்து சில பேர் இன்னைக்கு தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்துக்குள்ள யாரும் போயிடுவோம்னா நம்மளும் போயிடுவோம். அதனாலதான் சகோதரர் கண்டிப்பா இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா அது கேள்வி வரும், நிறைய கேள்விகள் வரும். இப்ப நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம 3 அத்தியாயம் எடுத்திருக்கோம். 3 அத்தியாயத்துக்குள்ளேயே நிறைய முரண்பாடான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனா அதுக்குண்டான விளக்கங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்ப 153ஆம் பக்கத்தை நம்ம எடுத்து படிக்கிறோம்னா நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர எழுத்துக்கள் மற்ற இடத்துல வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய விசுவாசமும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி நேரங்களில் இதை எங்கே போய் படிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆங்கிலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா படிக்கணும். ஆங்கிலத்தில் படித்து தான் நமக்கு அந்த வாய்ப்பில் கூட ஒரு தெளிவான விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணது மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சகோதரி படிப்பாங்க. As antitypical Levites, the first to enter this better inheritance will be the priests. இன்ஹெரிட்டன்ஸ்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? என்னதுங்க? உயிர்த்து சுதந்திரித்துக் கொள்ளுதல் இல்லைங்களா? உயிர்த்து சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விஷயம். அதில் யார் வருவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வில் பி த பிரீஸ்ட் இல்லைங்களா? ஆசாரிய வகுப்பார். அவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா திருச்சபை இல்லைங்களா? இவங்க திருச்சபை உயிர்த்தெழுகிறாங்க இல்லைங்களா? இது என்ன மாதிரியான உயிர்த்தெழுதல்? என்ன ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் தான். இன்னும் பார்க்கும் பொழுது ரொம்ப மேன்மையான உயிர்த்தெழுதல். கரெக்டுங்களா? சகோதரத்தவங்க சொல்லிட்டாங்க மேன்மையான உயிர்த்தெழுதல் இல்லைங்களா? இந்த உயிர்த்தெழுதல் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்க நடந்து அவங்க எங்க போயிடுவாங்க? பரலோகம் என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. அதை தான் தொடர்ந்து படிக்கும்போது தொடர்ந்து படிங்க சிஸ்டர். Who will constitute the first resurrection and be perfected to the divine nature. அதாவது perfect to the divine nature. ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப மேன்மையான உயிர்த்தெழுதல்னா எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா எங்க முதலாம் உயிர்த்தெழுதல் யார் போயிடுவாங்கன்னா திருச்சபை போயிடும். எங்க போயிடுவாங்க? பரலோகத்தில் இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் நடக்கும். அது எங்க நடக்குங்கிறது நமக்கு தெரியுமா? பூமியிலேயே பரலோகத்திலேங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி எழுப்பப்படும் போது இந்த டிவைன் நேச்சர்ல யார் போயிடுவாங்கன்னா ஆசாரியர்கள் போயிடுவாங்க இல்லைங்களா? இப்ப தொடர்ந்து சகோதரி படிப்பாங்க. நல்லா நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். The ancient worthies இப்பதான் எங்க வராருன்னா முற்பிதாக்கள் இல்லைங்களா? will come next. அவங்க அடுத்த வருஷத்துல வருவாங்க. And enter perfect inheritance by resurrection as perfect human beings. Human being எங்க வருவாங்க? இப்போ முற்பிதாக்கள் உயிர்த்தெழுறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய உயிர்த்தெழுதல் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா மேன்மையான உயிர்த்தெழுதல் தான். அவங்களுடைய உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் தானே. ஆனால் எங்கேன்னு சொல்லி பார்க்குறோம்னா மேலே கிடையாது, இங்கே. இப்போ சகோதரர் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தமிழில் படித்தோம் இல்லைங்களா? முதல்ல யாரை கொண்டு வந்தார்? திருச்சபை. ரெண்டாவதாக யாரை கொண்டு வந்தார்? முற்பிதாக்கள். தமிழில் படிக்கும்போது நமக்கு புரியல, ஆனால் இங்கே படிக்கும்போது புரியுது. என்னன்னா பரலோகத்துக்குரிய ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் எங்கே நடக்க போகுதுன்னா மேலே நடக்க போகுது. மேலே போயிடுவாங்க.
அதே மாதிரி ரொம்ப மேன்மையான உயிர்த்தெழுதல்னு சொல்லக்கூடியது யாரோடதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள். அவங்களோடது எங்கே நடக்க போகுதுன்னா இந்த பூமியில் நடக்க போகுது. இப்போ சகோதரர் வரிசைக்கு போகலை, வரிசைக்கு போகாம நிலைமைக்கு போறார். மேன்மையான உயிர்த்தெழுதலுடைய நிலைமை இருக்கு இல்லைங்களா, மேலே ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் நடக்கும், அவங்க யாருன்னா திருச்சபை. அதே மாதிரி கீழே என்ன நடக்கும்னா ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் நடக்கும், அவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள் இல்லைங்களா. அப்போ மேலே போயிட்டு உடனே சகோதரருடைய எழுத்து எங்கே வருதுன்னா கீழே வருது இல்லைங்களா. இப்போ 3வது படிங்க சிஸ்டர். அது தொடர்ந்து அதே இதில் படிச்சிருங்க. will be next order, will be next in order and will be perfected on the spirit plane. இப்போ மறுபடியும் எங்கே போயிட்டாரு, ஆவிக்குரிய நிலைமை எங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா மேலே. அங்கே யார் வருவாங்கன்னா திரள் கூட்டம். அப்போ சகோதரர் இங்கே உயிர் தெழுதனுடைய வரிசையை பேசாம என்ன பேசுறாருன்னா நிலைமையை பேசுறார். இப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம், திரள் கூட்டம் மேன்மையான உயிர் தெழுதல் வருவாங்களா? இல்ல, அவங்க வரக்கூடிய உயிர்த்தெழுதல் இருக்கு இல்லைங்களா, அது மேன்மையாக கருதப்படுமா? இல்ல, சபைக்கு மாத்திரம்தான் ஆவிக்குரிய நிலைமையில மேன்மையான உயிர்த்தெழுதல். அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கிருபையினுடைய நிலைமையை தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு பூமியினுடைய அனுபவங்களுக்கு கொடுத்து என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. அப்போ இந்த ஸ்பிரிட் பிளைன்ல அதாவது அந்த ஒரு விஷயத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது சொல்லப்போனா அடுத்து எந்த நிலைமை வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது திரள் கூட்டத்தோட நிலைமை வருது இல்லைங்களா. அடுத்து யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வர்றாங்க அப்படிங்கிறது. இப்போ 4 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம், 4 உயிர்த்தெழுதலை பார்த்துருக்கோம். இந்த உயிர்த்தெழுதலில் வரிசையை பார்க்குறோமா நிலைமையை பார்க்குறோமா? நிலைமை எப்படி சபை மேன்மையான உயிர்த்தெழுதலோ அதே மாதிரி பூமியில் மேன்மையான உயிர்த்தெழுதல் யார் வரப்போறாங்கன்னா முற்பிதாக்கள். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் யார் வரப்போறாங்க, அதாவது திரள் கூட்டம். அவங்களுக்குன்னு ஏதாவது இருக்கானா கிருபையின் அடிப்படையில். அதே மாதிரி கிருபையின் அடிப்படையில் யாரும் உயிர்த்தெழ போறாங்கன்னா அதான் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு விஷயத்தினால அந்த ரத்தத்தினால அந்த ஒரு கிருபையின் அடிப்படையில் யார் வரப்போறாங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் வரப்போறாங்க இல்லைங்களா. ஆமா, இது நம்ம படித்தோம் இல்லைங்களா. அதாவது அந்த படித்த விஷயத்தை இப்போ நம்ம மேப்பில் கிளியர் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த ராஜரீகமான ஆசிரிய கூட்டம் சபை முதலாவது வந்துருவாங்க இல்லைங்களா. அடுத்து அவங்களுக்கு அடுத்து அதாவது அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியும் எப்படி இருக்கும்னா கானான் மாதிரி இருக்கும், பரலோகமும் ஒரு கானான் தான் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்பொழுது 2வதாக யார் வர்றாங்க அப்படின்னா யார் வர்றாங்க, முற்பிதாக்கள் வர்றாங்க. எந்த அடிப்படையில் வர்றாங்க, அதான் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய மேன்மையான உயிர்த்தெழுதல். இங்கே கீழே பார்க்கும்பொழுது சபையினுடைய மேன்மையான உயிர்த்தெழுதல். இங்கே வரிசையை பற்றி பேசலை, நிலைமையை பற்றி தான் என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் பேசுறாரு. அதாவது சபைக்கு அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா திரள் கூட்டம் இல்லைங்களா. அதே மாதிரி பார்க்கும்போது கடைசியாக பொதுவான உயிர்த்தெழுதல். இதில் ஏதாவது விளங்கி கொள்றதுல நமக்கு ஏதாவது இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா. ஆனால் இதை எங்கே எத்தனாவது பக்கத்தில் நம்ம தமிழில் படித்தோம்? 153ஆம் பக்கத்தில் இல்லைங்களா. ஆனால் ஆங்கிலத்தில் எத்தனாவது பக்கத்தில் இது சகோதரர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா 155வது பக்கம் இல்லைங்களா. அப்போ இங்கே எழுதும் பொழுது எங்கே போயிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா 2 பக்கத்துக்கு முன்னாடி ஆசிரியருடைய முன்னுரைன்னு சொன்னோம் இல்லைங்களா. 2 பக்கத்துக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்காரு. அது தமிழில் எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா 153ஆம் பக்கத்தில் தான் இந்த விஷயம் எழுதுறாரு. 2 பக்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியனுடைய முன்னுரை இருக்குது. ஆனால் பை மிஸ்டேக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒருவேளை மொழிபெயர்த்த சகோதரருடைய மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். பிரிண்ட் பண்ணவங்களுடைய மிஸ்டேக்காக என்ன பண்ணுறதுக்கு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதாவது 155ஆம் பக்கம் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் 153ஆம் பக்கம். அப்போ ஆங்கிலத்திலேருந்து பார்க்கும்போது 2 பக்கத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்க்குறோம்னா ஆசிரியருடைய முன்னுரைன்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் தமிழில் எங்கே வரணும்னா 151ஆம் பக்கம். ஆனால் 151ஆம் பக்கத்தில் சகோதரர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. ஆசிரியருடைய முன்னுரையை கவனிக்கன்னு படித்தோம் இல்லைங்களா, அதை கூட படிச்சிருங்க சிஸ்டர். 151ஆம் பக்கம். ஆகவே அதன் பின்பு ஆவிக்குரிய லேவியர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மத்தியில் முறைமையிலும் ஸ்தானத்திலும் ராஜரீக ஆசாரியர்கள் முதலாவது இருப்பார்கள். இவர்களுடைய பராமரிப்பில் ஒவ்வொரு நலனும் 1000 வருட ராஜ்யமும் ஒப்படைக்கப்படும். அவர்களது வலது பாரிசத்தில் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாகிய பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருப்பார்கள். அதாவது திரள் கூட்டம் மூலமாக இந்த பூமியில ஒவ்வொரு வேலையும் எக்ஸிக்யூட் பண்ண போறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா இந்த பிரபுக்கள், அதாவது முற்பிதாக்கள். ஸோ இந்த ஒரு வரிசையை தான் 153ஆம் பக்கத்தில் சகோதரர் நிலைமையை என்ன பண்ணியிருந்தாருன்னா எழுதியிருந்தாரு. அது தமிழில் படிக்கும்பொழுது நமக்கு அப்படி இருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கு. நீங்கள் எப்பெல்லாம் 6வது வால்யூம் தமிழில் படிக்கிறீங்களோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் இப்பயே நோட் பண்ணி என்ன பண்ணிக்கிங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு நாள் எடுக்கும்போது மறந்துடுவோம். நம்ம சகோதரரோட எழுத்து என்னவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா படிக்கும்பொழுது தவறாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். நீங்கள் வேணால் அது ப்ராக்கெட்டில் வேணால் 151ஆம் பக்கம் கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சகோதரர் சொல்லிட்டு இப்போது
இவ்வளவு பெரிய பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்குது இல்லைங்களா? முதல்ல யார் நடந்தாங்கன்னா சபை, அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா திரள் கூட்டம், அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் உலக ஜனம். இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையாக யார் இன்னைக்கு நல்ல கரெக்டாக பரிசுத்தமான இதெல்லாம் நடக்கும்? திருச்சபை இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் பரிசுத்தமாக்குதலை சரியாக பண்ணிட்டாங்கன்னா இவர்களை வைத்து தான் மற்ற எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா தேவனோடு அந்த பரிசுத்தமாகுதலுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் யுகாயுகத்தில் தேவனோடு என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு திருச்சபை எப்படி இருக்கணுங்கிறது தான் சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த பாயிண்ட் எழுதுறார். எப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னா, பிரதான ஆசாரியன் எப்படி இருந்தாரோ, பிரதான ஆசாரியர்கள் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான வாழ்க்கை வாழணும். இப்போ பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னா ரொம்ப சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அவருடைய ட்ரெஸ்ஸை வேற யாராவது எடுத்து போட்டு போயிட்டாங்கன்னா அபிஷேகம் தான் அதில் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ புது சிஷ்யம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமாக்குதலை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க யாரை மாதிரி வாழணும்னா அங்கே நிழல்ல ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி பிரதான ஆசாரியன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்க்கை வாழணும். அப்போதான் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பரிசுத்தமாகுதலை கொண்டு வர முடியும். கரெக்டா இல்லைங்களா? இப்போ பாருங்க, அந்த பிரதான ஆசாரியன் பாளையத்தோடு ஒட்டி இருப்பாரா? பாளையத்தோடு ஒட்டி இருப்பாரானா ஒட்டி இருக்க மாட்டார். அவருக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த ஆலயத்தை விட்டு, அதாவது அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளில வந்தாச்சுன்னா அவருக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா கூடாரத்தை விட்டு வெளில போயாச்சுன்னா ஆசாரிப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பாளையத்துக்குள்ள போகாத ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒருவேளை நிழல்ல உள்ளவங்க போயிருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வாழ்ந்தார், ஆனால் உலகத்தோடு என்ன பண்ணலைன்னா ஒத்து வாழலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமாக்குதலை கொண்டு வரக்கூடிய ஜனங்களும் இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஆசாரியர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களை எது அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவியை வாங்கியிருக்காங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அந்த அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலகத்தோடு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்து போக மாட்டாங்க. அதான் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் படிக்கும் பொழுது அவங்க என்ன இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா உலகத்தோடு இருக்க மாட்டாங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாங்க படிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து தொடர்ந்து இது பண்ணும்போது இந்த நீதிமானாக்கப்படுதலை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்கும் பொழுது அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் யாருக்குள் நடக்குதோ அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு எழுதுறாருன்னா மகிழ்ச்சியுடன் கூடிய விடுதலை. அதாவது ஒவ்வொரு நாளும் அவங்க உலகத்துக்குள்ள இருந்து விடுதலை ஆகிறத அந்த பரிசுத்தமாகுதல் என்ன பண்ணும்னா காமிக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க பார்க்கும்பொழுது இளைப்பாறுதலில் போவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லைங்களா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருங்க, கிரீடத்தை நான் என்ன பண்ணுவேன் பெற்று மிகப்பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா அப்பயே போயிருக்கணும் இல்லைங்களா? எனக்கு கிரீடம் நிச்சயம் எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னா பரலோக வாழ்க்கையை கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்கணும்னா தன்னோட இருதயத்தில் என்ன பண்ணிட்டாருங்க அனுபவித்து விட்டார். அந்த மாதிரி யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த பரிசுத்தமாக்குதல் தொடர்ந்து நடைபெறும் பொழுது அவருடைய இருதயமும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த மாதிரி மகிழ்ச்சிக்குள்ளே போகும் அப்படிங்கிறத கூட சொல்லிட்டு இதை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் கூட 2 வகுப்பாக இருப்பாங்க. எல்லாமே இந்த அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் சகோதரர் காமிச்சு வரதை பார்க்கும்போது நிழலும் பொருளும் 2 என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காமிச்சு வராங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இப்போ சகோதரி படிப்பாங்க 157வது பக்கத்தில் 157ஆம் பக்கம். சுபாவத்தில் காணப்படுகிற வித்தியாசங்களின் நிமித்தம் கண்டிப்பாக இந்த முழு அர்ப்பணிப்போடு சம்பந்தப்பட்ட அலுவல்களில் வித்தியாசம் இருக்கும். சிலருக்கு அவர்கள் ஆண்டவருக்கென முழுமையாக அர்ப்பணிக்கும் வேளையில் அவருடைய வரவிருக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அங்கத்தினர்கள் என்ற நிலையில் அவர்கள் மேல் உள்ள அவருடைய விசேஷமான பராமரிப்பை உணரும் போது அது அவர்களுக்கு ஒரு சாதாரண திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை அல்லது இருதயத்துக்கு இளைப்பாறுதலை மட்டுமே அளிக்கிறது. கண்டிப்பா அந்த மாதிரி போறவங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த பரிசுத்தமாகுதல் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்கு. அர்ப்பணிப்புல தேவன்கிட்ட தானா வந்து என்ன பண்ணுவாங்க வேலையை செய்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்க்கும்பொழுது சமயம் கிடைக்கும் போது இருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம்னா தங்களுடைய அர்ப்பணிப்புல தொடர்ந்து அதே உற்சாகத்தில் போகிறது. எப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து அவர் தொடர்ந்து அந்த பரிசுத்தமாக்குதல் அன்னைக்கு தான் நீதிமானாக்கப்படுதல் நடக்கும். நீதிமானாக எண்ணப்படுதல் அன்னையிலிருந்து தான் அவருடைய பரிசுத்தமாகுதல் என்ன ஆயிரும்னா தொடர்ந்து நடக்கும்.
ஞானஸ்தானம் எடுத்து அப்போ இருந்து அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஜீலாயிருவாங்க. சில பேர் இருக்காங்க ஞானஸ்தானம் எடுத்து ஒரு மாதம் என்ன இருப்பாங்க, ஜீலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அப்போ இந்த மாதிரி யார் தொடர்ந்து அதே உற்சாகத்தில் போகிறாரோ அவர் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவருடைய இருதயத்தில் தான் எது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதாவது தான் அர்ப்பணிக்கப்பட்டதுலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் அப்படி திடீர்னு என்ன ஆவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, பரிசுத்தமாக்குதல் ரொம்ப ஃபயராக இந்த ஒரு ஊழியத்தில் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா இருக்காங்க இல்லைங்களா. அப்போ சொல்லும்போது இந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் யார் பெற்றுக்கொள்கிறாங்கன்னா, தொடர்ந்து அவங்களுடைய உற்சாகத்தில் செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. இப்போ பாருங்கள், தொடர்ந்து தங்களுடைய உற்சாகத்தில் செயல்படக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்கள அடையாளம் நம்ம பார்க்கலாம்னா நம்ம எப்படி சொல்லலாம், ஏதா சொல்லுங்கள். எல்லா கூடுகைகளையும் சரி, கூடுகை அவர் வந்து பார்க்கும்போது வேத ஆராய்ச்சி ஆகட்டும் எல்லா விஷயத்துலையுமே என்ன பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று யோசிக்கணும், எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா ஆராதனைக்கு வர்றவங்களும் கூட அவங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தில் போகிறாங்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சொல்ல முடியாது இல்லைங்களா. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 வாரம் வரலைன்னு வைங்க, சகோதரர் என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துட்டு கூட வரவங்களை என்ன பண்ணணும், சில நேரத்தில் இருக்கலாம் இல்லைங்களா. நம்ம யாரையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம அந்த மாதிரி சொல்லலை. என்னை நான் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் சரிங்களா. சில நேரங்களில் மாம்ச பலவீனத்தில் இருக்கிறனால என்னுடைய இருதயம் கூட அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா யோசிச்சிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம போகாமல் இருந்துடலாமே. அப்படியே உடனே செக் பண்ணுவாங்க, பிரதர் வெளியூர் போயிருக்காரா, இல்லை அப்போ எங்கே போனார், உடனே ஃபோன் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாமிச பலவீனம் யோசிக்கும் இல்லைங்களா. அதை நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறோம், மற்ற யாரையும் நம்ம காயப்படுத்துறதுக்கு இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது தங்களுடைய அர்ப்பணிப்பை தொடர்ந்து அதே உற்சாகத்தில் செயல்படக்கூடியவங்க. அடுத்து வந்து பார்க்கும் பொழுது தங்களுடைய அர்ப்பணிப்பில் செயல்படக்கூடியவங்க, தங்களுடைய அர்ப்பணிப்பில் தொடர்ந்து செயல்படக்கூடியவங்க ஒரு வகுப்பார். அவங்க தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அனுபவிக்கிறவங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, தங்களுடைய அர்ப்பணிப்போ நம்ம இந்த ஒரு பழியின் ஜீவியத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு செயல்படக்கூடியவங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அப்போது ரெண்டுலேயும் வந்து இப்போது நல்லா கவனிச்சோம்னு வைங்க, இப்போ எதில் நீங்கள் யாருக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரு யாருடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுவீங்க, தொடர்ந்து அர்ப்பணிக்கிறவங்கள இல்லைங்களா. ஒருவேளை தொடர்ந்து அர்ப்பணிக்காதவங்கள உங்களுக்கு காணப்படுது நம்ம மத்தியில் அவங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள பற்றி நம்ம என்ன நினைக்கலாம். அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஒரு சகோதரன் வச்சுக்கலாம், அவர் தன்னுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பில் தொடர்ந்து இல்லைங்கிறது சபைக்கே தெரிய வருது, அல்லது ஒரு சகோதரனுக்கு தெரிய வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன நினைப்போம் அவரை பற்றி. ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடி வரீங்க, ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப கரெக்டான பாயிண்ட். சில நேரங்களில் எல்லா நேரமும் வருத்தப்பட்டுருவோமா, ஒரு சில நேரங்களில் அது வந்து பார்க்கும்போது நம்ம யாரை வந்து ரொம்ப விரும்புகிறோமா அவங்க மேலே தான், எல்லார் மேலேயும் இந்த ஒரு விஷயம்லாம் வராது. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும் பார்க்கும்போது, அவங்க மேலே நமக்கு என்ன வரும் தெரியுங்களா. நம்மளுடைய பலியின் ஜீவியமும் அவங்களுடைய பலியின் ஜீவியத்தையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க மேலே என்ன வரும்னா வெறுப்பு வரும் இல்லைங்களா. ஆனால் அது பரிசுத்தமாக்கப்படுதல் அல்ல அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். பக்கம் 157 மற்றும் 158 பக்கம். சுபாவத்தில் காணப்படுகிற வித்தியாசங்களின் நிமித்தம் கண்டிப்பாக இந்த முழு அர்ப்பணிப்போடு சம்பந்தப்பட்ட அலுவலர்களில் வித்தியாசம் இருக்கும். சிலருக்கு அவர்கள் ஆண்டவருக்கென முழுமையாக அர்ப்பணிக்கும் வேலை. இப்ப நம்ம படிச்சதுதான் அந்த விஷயங்கள் இல்லைங்களா, நீங்க வீட்டில் படிச்சுக்கோங்க. அப்படி நமக்கு ஒருத்தர் வந்து தொடர்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்புல ஈடுபடாத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரும்னா வெறுப்பு வரும் இல்லைங்களா. இதை தொடர்ந்து எழுதும் பொழுது ஒரு எங்கே அந்த ஒரு அனுபவங்கள் எடுத்திருக்காருன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி அவங்கள வெறுப்பா நீங்க பாத்துறாதீங்க, அல்லது அவங்க மேல கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக யார்கிட்டையும் காணப்படுச்சுன்னா அவருடைய சீஷர்கள்ட்டையும் காணப்படுச்சு இல்லைங்களா. ஒரு பலவீனமான வாழ்க்கை கடல் இல்லைங்களா. யாக்கோபும் யோவானும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, சமாரிய பட்டணத்தை என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு சித்தம்னா சொல்லுங்க, என்ன பண்ணிடுறோம், அழிச்சிட சொன்னாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதே யோவானை வைத்து பின்னாடி பிலிப்பு போய் என்ன பண்ணுவாருன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம 7-8 படித்து பார்த்தோம்னா போய் என்ன பண்ணிடுவாருங்க, நிறைய பேரை ஆதாயப்படுத்திடுவார், ஞானஸ்தானம் கொடுத்துருவார். ஆனால் அவங்களுக்கு என்ன வராதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதுக்கு யார் போவாங்க தெரியுங்களா, ஜெபம் பண்ணுறதுக்கு யோவான் போவார். இதே யோவான் தான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த பட்டணத்தை நான் என்ன பண்ணுவா அழிச்சிருவான்னு கேட்டார் இல்லைங்களா. அதே மாதிரி பேதுருனுடைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அவர் தான் சொன்னார், நீங்கள் சாகிறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் இல்லைங்களா. ஆனால் இவங்க பின்னாடி நாட்களில் அவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதல் பின்னாடி நடந்துச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த அர்ப்பணிக்கப்பட்டு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில்
ஈடுபட முடியாம அர்ப்பணிக்கப்பட்டுட்டோன்னு எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு நாள் என்னவாக மாறலாம் தெரியுங்களா? திடீர்னு பரிசுத்தமாய் அவங்க தேவனுக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வச்சிருவாங்க. அதனால நீங்க இப்ப வெறுப்பா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்காதுன்னா பரிசுத்தமாகுதல் நடக்காது இல்லைங்களா? பேதுரு தான் அது, அந்த மாதிரி சொன்ன பேதுரு தான் பின்னாடி என்ன சொன்னார், என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஒரே அந்த ஒரு பிரசங்கத்தில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்னும் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த உடனே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ யாரு எப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ண முடியாதுங்க. இந்த ஒரு பார்வையில் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்காதுன்னா பரிசுத்தமாகுதல் நடக்காது அப்படிங்கிறது கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து எழுதிட்டு அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தமாக்குதலை சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறாக என்ன பண்றாங்க, புரிந்து கொள்றாங்க. எந்த அடிப்படையில் தவறாக புரிந்து கொள்றாங்கன்னா கொஞ்சம் படிச்சிடலாம் சிஸ்டர். 160 பக்கம். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது சிலர் தவறாக புரிந்து கொண்டபடி மனுஷன் பூரணப்படுதலை குறிப்பதல்ல. அது நம்முடைய மூளையின் தரத்தையோ அல்லது அமைந்திருக்கிற விதத்தையோ மாற்றுவதல்ல, அல்லது நம்முடைய சரீரத்தில் உள்ள கரைகளை அற்புதமான முறையில் அகற்றி விடுவதும் அல்ல. அது நமது சித்தத்தை அல்லது விருப்பத்தை அர்ப்பணிப்பதாகும். அது தேவனால் கிறிஸ்து மூலமாக பரிபூர்ணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். அது சரீரத்தை மரண பரியந்தம் பலியிடுவதாகும். நாம் பார்த்திருக்கிறபடி அந்த சரீரமானது உண்மையில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டதினால் பரிபூர்ணப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய சித்தத்தின்படி, நம்முடைய இருதயத்தின்படி, நம்முடைய நோக்கத்தின்படி பரிபூர்ணமாக்கப்பட்டதாக எண்ணப்படுகிறது. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதையே நம்ம படிக்க சொல்றோம்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். நீங்க ஒருவேளை வீட்டில் படிக்கிறதுக்கு தாமதமானாலுமே இது ஒரு பாயிண்ட் நிற்குங்கிறதுனால சகோதரி அவங்களை வச்சு படிக்க சொல்றோம். இப்ப பார்க்கும்பொழுது இந்த பரிசுத்தமாக்கப்படுறதுல சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய சரீரம் தான் என்ன ஆகுதுங்க பரிசுத்தம் ஆகுறது. அப்புறம் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மூளை பரிசுத்தம் ஆகுறதுன்னு என்ன பண்றாங்கன்னா நினைச்சுக்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயம். சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து சரீரமா சிந்தையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரீரமா சிந்தைங்களா? சிந்தை. நமக்குள்ள அந்த சிந்தை இருந்துச்சா? நமக்குள்ள அந்த சிந்தை இருந்துச்சா? நமக்குள்ள மூளை இருக்கு, சரீரம் இருக்கு. அது மேலே போகுமா? போகவே போகாது. அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன் கொடுத்த அந்த சிந்தை இல்லைங்களா, அதுதான் என்ன ஆகணும்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாகணும். அப்போ நிறைய பேர் கேள்வி வரும், அப்போ பிரதர் பரிசுத்தமாகிறதுக்கு வந்து சிந்தை தான் முக்கியம்னா அப்போ சரீரத்தில் என்ன தவறு வேணாலும் பண்ணலாமா? அப்படி அல்ல. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்கிறதுக்காக சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாரு. என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு அதாவது என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நீதிமானாகப்பட்ட ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அர்ப்பணிச்சு எல்லாமே வந்தீங்க. ஆனால் உங்கள் சரீரம் தான் உங்களை பரலோகம் என்ன பண்ணாதுங்க, கொண்டு போகாது. உங்களுடைய சரீரமோ உங்களுடைய சரீரத்தை சார்ந்த எந்த ஒரு அவயவமோ என்ன பண்ணாதுன்னா எங்கே கொண்டு போகாது, பரலோகம் கொண்டு போகாது. தேவன் கொடுத்த அந்த சிந்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிபூரணப்படணும். இப்போ தேவன் கொடுத்த சிந்தை எங்கே இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அதை பார்க்க முடியுமா? நம்ம மூளையை பார்க்க முடியுமா? நம்மளுடைய சரீரத்தை பார்க்க முடியும். எல்லாம் பீஸாக தனித்தனியாக பாட்டை கல் வச்சு எல்லாமே என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தேவன் கொடுத்த சிந்தை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அப்போ தேவன் கொடுத்த சிந்தை என்ன பண்ணணும்னா பரிசுத்தமாக வேண்டும் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம்தான். அதாவது நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவனுடைய சித்தமாக இருக்கு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா பரிசுத்தமாக்குதல் என்பது நம்மளுடைய சரீரம்னு என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சிடுறாங்க. ஆனால் அது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. இருதயம் பரிசுத்தமாக வேண்டும், சிந்தை தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாக வேண்டும். அதுக்கு எதுவும் தேவைன்னு சொல்லி பார்க்குறோம்னா சரீரமும் நம்மளுடைய சரீரமும் என்ன பண்ணணுங்க, ஒத்துழைக்கணும். இது சரீரம் வந்து நான் ஒத்துழைக்கவே மாட்டேன்னு சொல்லி வச்சுன்னா அந்த புது சிந்தை வளருமானா? வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அடுத்து சகோதரர் எழுதும் பொழுது இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது அந்த ஒரு விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீதிமானாக அவங்க முதல் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீதிமானாக ஆகுறாங்க. நீதிமானாக எண்ணப்பட்டதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பலியின் ஜீவியம் செய்தால் மட்டும்தான் அவங்க என்ன ஆக முடியும் தெரியுங்களா? பரிசுத்தமாக முடியும். இல்லைன்னா அவங்க எங்கே மட்டுமே நின்று இருப்பாங்கன்னா நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமையிலேயே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நின்றுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு இது படித்தோம் இல்லைங்களா? ஒன்று தங்களுடைய அர்ப்பணிப்பில் தொடர்ந்து செயல்படக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலியின் ஜீவியம் செய்வாங்க. பலியின் ஜீவியம் செய்யும் பொழுது தான் நாளுக்கு நாள் அவங்களுக்குள்ள என்ன வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாகுதல் வரும் இல்லைங்களா? பலியின் ஜீவியமே செய்யலைன்னு வைங்க, அவர் எந்த நிலைமையிலே நிற்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமானாக்கப்படுறார். அதாவது நீதிமானாக எண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் நிற்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பரிசுத்தமாகுதல் இல்லாமல் நீதிமான் ஆக்கப்பட முடியாது.
கரெக்டா இல்லைங்களா? நீங்க பலியின் ஜீவியம் செய்யறது தேவனுக்கு பிரியமான காரியமா இருந்தாதான் உங்களுக்குள்ள எதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, எது நடந்துகிட்டு இருக்குங்க? நீதிமான ஆகப்படக்கூடிய நிலைமையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டுமே பேரலாக என்ன பண்ணணும்னா நடக்கணும் இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிக்கும் பொழுது இந்த பரிசுத்தமாகணும் தொடர்ந்து ஆகணுங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா, பலியின் ஜீவியம் செய்வதே அப்படிங்கிறத கூட 161ஆம் பக்கத்தில் எழுதியிருக்காரு. யாராருக்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பலியின் ஜீவியம் யாராருக்கெல்லாம் செய்யறாங்கிறத கூட என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. சகோதரர்களுக்கு, தேவனுக்கு எல்லாம் அந்த ஒரு தொடர்ந்து தேவனுடைய காரியத்தில் ஈடுபடுறது எல்லாமே சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த ஒரு விஷயத்திலே தொடர்ந்து எழுதும் பொழுது, அப்படி நீங்கள் பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பலியின் ஜீவியம் செய்வதே பரிசுத்தம், அதாவது பரிசுத்தம் ஆறதுக்கு அடையாளம். அதே நேரத்தில் ஒரு இரும்பை வைத்து மற்றொரு இரும்பை என்ன பண்ணுறதுங்க, உருவாக்குதல். அதாவது பலியின் ஜீவியம் செய்யும் போது ஒருத்தர் ஆதாயப்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதுதான் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு வைங்க. இந்த இரும்பை கூர்மையாக்கணும்னா எது தேவை? அறம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டியை வைத்து தான் தேவன் இந்த ஒரு அழைப்பை என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா உருவாக்குறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் புது சிருஷ்டி இல்லைங்களா? அவர் இல்லாமல் இத்தனை புது சிருஷ்டிகள் வந்துட்டாங்களா? இல்லை. அப்போ நல்லா கவனிக்கும் போது சகோதரர்கள் நமக்கெல்லாம் பாடம் எடுத்தாங்க. அவங்க ஒரு புது சிருஷ்டி, அவங்க இடத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம். நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. இதுவும் கூட என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு பரிசுத்தமாகுதல்ங்கிற விஷயம் வந்து பார்க்கும்போது ஒன்றை வைத்து இன்னொன்று உருவாக்குவது அப்படிங்கிறத கூட என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். பரிசுத்தமாகுதல்ங்கிறது நம்முடைய சரீரம் அல்ல, நம்மளுடைய சிந்தை அல்லது இருதயம் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்டா சகோதரர் என்ன எழுதுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தமாகுதல் இல்லைங்களா? நம்மளாம் எது மூலமாக பரிசுத்தமாயிட்டு இருக்கோம்? சத்தியத்தின் மூலமா. சத்தியத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாகி முடிச்சிட்டோமா? ஆகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நல்லா கவனிச்சோம்னா சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாகப்படுதலை கூட சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறாக புரிஞ்சுட்டாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாங்க சிஸ்டர். 162ஆம் பக்கம். 162ஆம் பக்கம். சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல். மேற்கூறப்பட்டவைகளிலிருந்து தேவன் வாஞ்சிக்கிற பரிசுத்தம் புது சிருஷ்டியில் ஒரு இடத்தை அடைவதற்கு இது அவசியம். கிறிஸ்துவின் பள்ளியில் உள்ளவர்களுக்கே அன்றி வேறு எவராலும் முடியாதது. அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் யாருக்கு மாத்திரம் நடக்குங்கிற சொல்லியிருக்காரு? கிறிஸ்துவினுடைய பள்ளி. அப்ப கிறிஸ்துவனுடைய பள்ளியில யார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன ஆக முடியும்? பரிசுத்தம் ஆக முடியும். இப்போ பாருங்க, நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லைங்களா? நம்ம சபையில் எல்லாருமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் நம்ம சொல்ல முடியுமா? இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து நீதிமானாக எண்ணப்பட்டால் மட்டும் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, பரிசுத்தமாகிறது இல்லை. கிறிஸ்துவினுடைய பள்ளியில் தொடர்ந்து யார் ஒருத்தர் பயில்றாரோ அவர்னால மட்டும்தான் என்ன ஆக முடியும்னா பரிசுத்தமாக முடியும். ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் தேவன்கிட்ட போக முடியுமா? இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, தரிசிக்க முடியாது. மெயின் பாயிண்ட் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்கே அவுட் ஆயிடும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதல, அதாவது சத்திய மூலமாக தான் பரிசுத்தம் ஆகுறாருங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ பேர் சபையில் இருக்காங்க இல்லைங்களா? பேர் சபையில் உள்ள சகோதரர் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மளும் அதுலேருந்து தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணோம் சொன்னோம் இல்லைங்களா? எப்படி பிரதர் பரிசுத்தமானீங்க? நீங்கள் இப்போ பரிசுத்தவான்னு சொல்கிறீங்களா, எந்த அடிப்படையில் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நான் ஏற்கனவே விக்கிரத்தெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால நான் இப்போ வந்து அந்த விக்கிரகத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறதில்ல, வணங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன இல்லைன்னு சொல்கிறார் அந்த சகோதரர். பரிசுத்தமாகப்படுறதில்ல. ஏன்னா கிறிஸ்துவனுடைய பள்ளியில் படிக்கிறது மட்டும்தான் அந்த ஒரு பாடத்தை, அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த நீதிமான் ஆக்கப்பட்டு அந்த ஒரு நீதிமானாக எண்ணப்பட்டு அந்த ஒரு விஷயத்தில் போகிறதா என்ன சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாக்கப்படுறது. இன்னும் நல்லா கவனிச்சோம்னு வைங்களேன், ஒரு மதுப்பிரியராக இருக்கார் அவர் கடந்த கால வாழ்க்கையில். அவர் இப்போ வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காருன்னு வைங்க, அவரை கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருங்க? நான் பரிசுத்தவான் இல்லைங்களா? அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா நான் என்ன பண்ணுறதில்ல இல்லைங்களா? பார்க்கும் பொழுது நல்லா கவனித்து பார்த்தோம்னா அது அல்ல இல்லைங்களா? யார் ஒருவர் கிறிஸ்துவனுடைய பள்ளியில் அந்த உம்முடைய சத்தியமே இதில் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து போகும்போது சத்தியத்தை நேசித்து தவறை வெறுப்பவர்களுக்கு பொதுவாக சத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லைங்களா? அந்த விக்கிரக ஆராதனை விட்டுட்டேன், மது அருந்ததெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு பொதுவான சத்தியமாக இருக்குது. அதே நேரத்தில் இருந்தாலும் உம்முடைய சத்தியம் என்று அதற்கெனவென்ன உள்ள தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாக்குது இல்லைங்களா? அது அந்த கிறிஸ்துவனுடைய பள்ளியில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தை எங்கேருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அடிப்படை பாடத்திலேருந்து என்ன பண்ணுதுன்னா தொடங்குது. நம்முடைய அடிப்படை பாடத்தில் போடக்கூடிய முதல் வசனம் என்ன வசனம் சொல்லி பார்க்குறோம்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கும்போது உம்முடைய வசனமே
சத்தியம் இல்லைங்களா? அதை தவிர மற்ற எல்லாமே என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா பரிசுத்தமாக்க முடியாது. அப்போ இந்த பரிசுத்தமாக்குதல் சத்தியத்தின் மூலமாக தான் நடைபெறுதுன்னா, இன்றைக்கு உலக ஜனங்கள் கூட என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை தேடுறாங்களாம். சத்தியத்தை தேடி என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்களாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச பக்கத்தில் தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எதை தேடி ஓடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா சத்தியத்தை தேடி. அதில் வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த மாதிரி சத்தியத்தை தேடி ஓடுறாங்கன்னா, டாக்டர் ஒரு பங்கு, வானவியல் அவங்க ஒரு பங்கு, இந்த மாதிரி இந்த பூமியை தோண்டி நில ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்கல்ல அவங்க ஒரு பங்கு, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சத்தியத்தை தேடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. இப்போ அவங்க எப்படி சத்தியத்தை தேட முடியும்? நல்லா படித்தோம். அதாவது கிறிஸ்துவனுடைய பள்ளியில் படிக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பரிசுத்தமாக முடியும். கிறிஸ்துவனுடைய பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் கிடைக்குதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இதில் தான் மாற்று கருத்திருக்கானா இல்லை இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் சகோதரர் எழுதும் பொழுது உலகத்தில் உள்ளவங்களும் சத்தியத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடுறாங்க. அதில் இவங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சத்தியத்தை உலக ஜனங்கள் எப்படி தேடுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் அந்த வானவியல் வல்லுநர்கள் அவங்க ஒரு பங்கு அப்படின்றாரு, மருத்துவ வல்லுநர்கள் ஒரு பங்கு, அடுத்து பார்க்கும்போது புவியியல் வல்லுநர்கள். இவங்களுக்கும் சத்தியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறவங்கன்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணுறவங்க, கரெக்டாக இல்லைங்களா? இவங்க எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுறவங்க. ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் சத்தியத்துக்கு சம்மந்தம் இருக்கானா? இருக்குது. இந்த விஞ்ஞானம் இருக்கு இல்லைங்களா? விஞ்ஞானத்தில் ஏதாவது பொய் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கானா? இல்லை இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உண்மையை என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லைங்களா? சத்தியத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா உண்மை இல்லைங்களா? இவங்க என்ன தேடுறாங்கன்னா அதாவது சத்தியம்னா நம்ம பைபிளில் உள்ள சத்தியத்தை தேடுறதில்ல, மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உண்மை என்ன பண்ணிடலாம் ஆராய்ச்சி வெளில கொண்டுட்டோம்னா அதனால நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பூமியிலேயே நம்மளை என்ன எண்ணுவாங்கன்னா உயர்வாக எண்ணுவாங்க. அப்போ இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மதிப்புக்காக அதை அவங்களுடைய பந்தய பொருளாக செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, இன்னும் சொல்ல போதும் சகோதரருடைய அந்த ஒரு மொழியில் சொல்லப்போனால் சத்தியத்தை தேடுறதுல அவங்க என்னவா இருக்காங்கன்னா ரொம்ப வாஞ்ச உள்ளவங்களா இருக்காங்க இல்லைங்களா? எதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த பூமிக்குரிய பந்தய பொருளை. ஒருத்தர் வந்து கொரோனாவுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சாருன்னு வைங்க, அந்த ஒரு ஊசியை போட்டாச்சுன்னு வைங்க, அடுத்து கொரோனா வரவே வராதுன்னா அவர் இப்போ உள்ள நிலைமையில் அவருக்கு என்ன பேர் வரும்? அவர் கின்னஸ் அப்படி இப்படின்னு என்ன பண்ணிடுவாருங்க. அந்த மாதிரி இவங்க இந்த பூமியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களா இருக்கட்டும், வல்லுநர்களாக இருக்கட்டும், மேலே போகிறவங்களா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், மருத்துவங்களாக இருக்கட்டும், இவங்க பூமியில் ஏதாவது ஒரு பேர் கிடைக்குமான்னு என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பந்தய பொருளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மாறா நீங்கள் யாரை கவனிச்சு பாருங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கூற்றை கவனிச்சு பாருங்க. அவருக்கு அவர் ஒருவேளை இந்த மாதிரி சத்தியத்துக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் அந்த மாதிரி தத்துவத்தில் போயிருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னா அதை படிங்க. 163 பக்கம் 163 பக்கம். வெளிப்பாடான சத்தியம் மேலும் தொடர்ச்சியாக வந்த ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட தாளந்துகள் தெளிவாக எனக்கு காட்டியுள்ளது. என்னவெனில் பெரும் பந்தய பொருளை நான் வெல்ல வேண்டும் என்றால் பூமியில் உள்ள பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவது போன்று நானும் எனது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை அவர் என்ன பண்றாருங்களா மறந்துறாரு. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சி என்ன பண்றது இல்லை. ஏன்னா அவர் இருக்கும்போது நல்ல கொலை சீரெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தத்துவ ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய போதகத்தை என்ன பண்ணாங்க உள்ளே கொண்டு வந்தாங்க, ரோமர்களே ஆகட்டும் அந்த விஷயங்களே ஆகட்டும். ஆனால் அந்த ஒரு ஈடுபாடில் அப்போஸ்தலனாகிய பவுல் போயிருந்தாரு இந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா பின்னானவைகளில் மறந்து முன்னானவைகள் தான் எனக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா லக்காக இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது எல்லாமே சத்தியம்தான், எதெல்லாம் உண்மையாக இருக்க உலகத்தில் அது எல்லாமே சத்தியம்தான். ஆனால் நம்மளுடைய சத்தியம் சொல்லி பார்க்கும்பொழுது கிறிஸ்துவனுடைய பள்ளியில் யார் ஒருத்தர் வந்து பயில்றாரோ அவர் தான் என்னவாக முடியும் போகும்போது சத்தியத்தின் மூலமாக அவர் என்ன பண்ண முடியும்னா பரிசுத்தம் ஆக முடியும். எல்லாம் சத்தியம் அல்ல இல்லைங்களா? எல்லாம் சத்தியம் மாதிரி தெரியும், ஆனால் எல்லாமே சத்தியமானா எல்லாமே என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா சத்தியம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்து இந்த வாரத்துக்கு உண்டான விஷயத்தை என்ன பண்ணலாம்னா முடிக்கலாம். அடுத்து என்ன பார்க்குறோம்னா இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்ல உணர்ச்சி வசப்படுறது. ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறாருன்னா அது என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரிசுத்தமாக்கப்படுதல் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் சகோதரர் எழுதும் பொழுது இந்த யுகத்தில் உள்ள உண்மையான பலி செலுத்துகிறவர்கள் ஆண்டவரால் என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு ஆதாரம் அல்லது அவங்க என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த தொடர்ந்து படிங்க சிஸ்டர்
165 பக்கம். ம். இந்த யுகத்தில் உள்ள உண்மையான பலி செலுத்துபவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஆதாரம் அல்லது நிரூபணத்தை குறித்து கிறிஸ்தவ மக்களின் சிந்தனையில் அதிகமான குழப்பம் இருக்கிறது. பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பத்தில் சபைக்கு கொடுக்கப்பட்டது போல இருக்க வேண்டும் என்று சிலர் தவறாக ஒரு வெளிப்புற தோற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் எப்படி என்றாங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சுங்க, பரிசுத்த ஆவி இறங்கி என்னாச்சுன்னு சொல்லி பாருங்க, நாவுகள் அந்த ஒரு பரவசம் அடைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியே என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த மாதிரி வந்தால் தான் எனக்கு என்ன 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 ஆகப்படுறாங்க. நான் நல்லா நம்ம பேர் சபையெல்லாம் போனவங்க தானே இல்லைங்களா. யார் ஒருத்தருக்கு அந்நிய பாஷை வரலையோ அவர் என்ன பண்ணப்படலை, அபிஷேகம் பண்ணப்படலை, பரிசுத்தம் ஆகலை இல்லைங்களா. அது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறது கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. ஏன் இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சொல்கிறோம்னா, நமக்குள்ள கூட இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. புதுசாக ஞானஸ்தானம் எடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட என்ன நினச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுங்களா. அங்கே ஒரு ஆராதனை செட்டப் இருக்கும் இல்லைங்களா, அதே ஆராதனை செட்டப்பு இங்கே இல்லைங்கிறத பார்க்கும்போது அவங்க என்ன ஆயிராங்க தெரியுங்களா, சோர்ந்து போயிடறாங்க. சில சகோதரிகள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி போயிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தவறாக நினச்சிட்டு பின்னாடி போயிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கூட போயிடுறாங்க நிறைய பேர். என்ன நினச்சிட்றாங்க, ஒரு பரவசமாகுதல் அப்படிங்கிறத நினச்சி என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க இல்லைங்களா. அது பரிசுத்தமாக்கப்படுறது அல்ல. இதை கூட நம்ம ஏன் இப்போ வைக்கிறோம்னா, புதுசாக வந்து சகோதரிகள் நம்ம வந்து ஒரு தவறாக பேசிட்டோங்கிறதுக்காக அல்ல. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க இல்லைங்களா, இந்த சபையில் என்ன இல்லைங்க, ஆவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ வரக்கூடிய சகோதரர்கள் அல்லது இந்த கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய புதுசாக வந்த சகோதரர்கள் கூட நீங்கள் ஒரு பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய மைண்டில் அது ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஆனால் சகோதரர் சொல்கிறார், பரிசுத்தமாக்கப்படுறதுக்கும் உணர்ச்சி செய்யப்படுறதுக்கும் என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா சம்மந்தமே இல்லை இல்லைங்களா. ஒருவேளை அந்த மாதிரி பெந்தகோஸ்தே நாள் நடந்த அனுபவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே உள்ள படிக்கும்போது அந்த எல்லோரும் முக்கியமாக அது மட்டும் படிங்க சிஸ்டர். எல்லாரும் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவெனில், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமும் எந்த ஒரு இடத்திலும் வாக்கு கொடுக்கவில்லை. அந்த மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியில் நிறையணும், அந்த மாதிரி உணர்ச்சி சுப்படணும்னு சொல்லி அதான் பரிசுத்தமாக்கப்படுதல்னு வேதாத்தில் எங்கேயுமே என்ன சொல்லி பார்க்கறோம்னா ஒரு வசனம் கூட இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு பேராகிராஃப்ல சகோதரர் என்ன எழுதியிருப்பாருன்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தர் பரிசுத்தமாக்கப்படுறாரு, ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் பெந்தகோஸ்தே நாளினுடைய அனுபவத்தை அந்த மாதிரி பெந்தகோஸ்தே நாளில் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஆவி ஊற்றப்பட்டுச்சு இல்லைங்களா. அப்போ பரிசுத்தமாகுதல் அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுறதா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக யார் அதிக உணர்ச்சி வசப்பட்டிருக்குன்னு தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா தேவன் ஆவி அவருக்கு என்ன பண்ணாருங்க, அளவில்லாமல். அப்போ அவர் ரொம்ப துள்ளி குதிச்சிருக்கணும் இல்லைங்களா. அப்போது இது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை அப்படிங்கிறது கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. ஏன்னா இதை மட்டும் படிச்சிடலாம் சிஸ்டர். 167 பக்கம் 167 பக்கம். திசை திருப்பும் ஆண்டவரை பின்பற்றி வருபவர்கள் சிலரின் அர்ப்பணிப்பின் வேளையின் போதும் அதற்கு பின்னர் சிறிது காலத்திற்கும் இப்படியாகத்தான் இருக்கிறது என்று நம்புகிறோம். அவர்கள் சந்தேகங்களாலும் பயங்களாலும் தாக்கப்படுவதோடு நாம் உலக பிரகாரமான காரியங்களை விடுவதற்கு திவ்ய ஞானமும் அல்லது திவ்ய அன்பும் தேவைதானா என்ற கேள்விக்குறியையும் சத்துரு எழுப்புகிறான். பாத்தீங்கன்னா இது யார் எழுப்புறாங்களா சில நேரங்களில். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் அதனால தான் நம்ம சொன்னோம், ஒருவேளை நம்மளுடைய சிந்தைகளில் இருந்துச்சுன்னா கூட நல்லா சத்தியத்தில் வளர்ந்த சகோதரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சில நேரங்களில் புதுசாக வந்த சகோதரர்களுக்கு ஒரு ஓரத்துலையாவது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கலைந்து போடுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம சகோதரி அவங்களை படிக்க சொன்னோம். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு அடையாளத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, இந்த ஒரு அழைப்பை ஒரு தொடர முடியாது. நாங்கள் தரிசித்து நடவாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா விசுவாசித்து நடக்கிறவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும், அவருடைய சீஷர்களில் ஒருத்தட்ட தோமாட்ட சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னு சொல்லி பார்க்கும்போது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவங்க தான் யாரும் சொல்லி பார்க்குறோம்னா பாக்கியவான். அடையாளத்தை தேடுவது சபைக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு அழகல்ல. அப்படி கொண்டு வர்றது ஒரு அடையாளம் வேணும். நான் பரிசுத்தமாகப்படுறதுல வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுறது அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும் வரும் அப்படின்னு கொண்டு வர்றது வந்து பார்க்கும்போது அது யாருடைய வஞ்சனை சொல்லி பார்க்குறோம்னா சாத்தானுடைய வஞ்சனை அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம 169 பக்கம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 196 பக்கம் வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் கூட இந்த 3வது அத்தியாயம் போகுங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட தேவன் சகோதரை கொண்டு வெளிப்படுத்தின ஒரு உன்னதமான ஒரு சத்திய பாடம் நம்முடைய
ஆவிக்குரிய ஜீவித்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ள வகையில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய வாழ்நாளில் நம்ம பரிசுத்தமாக